ஹாய். ஸோ ரீசெண்டாக ஒரு கார்மிக் அட்டாக் இல்லை இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஒரு செட்பேக் அப்படி சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட்லி வந்து நம்ம வந்து டிட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டாச்சு தான், ட்வின்கிட்டேருந்து கம்ப்ளீட்லி டிட்டாச்மெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ ரீசன்ட் கார்மிக் அட்டாக்கில், அதாவது கார்மிக் அட்டாக்குன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம சோல் ஃபேமிலி கூடவே ட்ராவல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சோல் ஃபேமிலி வந்து நம்மளை ஹர்ட் பண்ணாது, நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சோல்ஸ், முன்ன பின்ன தெரியாத சோல்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வருவாங்க. பட் தே ஆர் ஹெல்பிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். தே கைட் அஸ் த்ரூ தி ஜேர்னி. நம்ம நிறைய பேரை வந்து ஆஃப்டர் அவேக்கனிங் நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம். அவங்களாம் வந்து சோல் ஃபேமிலி. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு ரியல் ஃபேமிலி. இவ்வளோ நாள் அப்போ நம்ம கூட இருந்த ஃபேமிலி வந்து யார் அப்படின்னா கார்மிக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து வாண்டடாகவே சூஸ் பண்ணி இந்த ஃபேமிலி வேணும், இந்த பீப்புள் வேணும், ஈவன் தோ தே ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டரில் தான் அவங்க வருவாங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்சு சோல் கான்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பிகாஸ் டு எவால்வ் அவர் சோல், நம்ம லெசன் நிறையா கிடைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ தட்ஸ் ஹவு வி சூஸ் அவர் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி வந்து கார்மிக்காக இருக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கவங்க ஆல்ரெடி மேரிட்னால் அவங்க உங்களோட கார்மிக் பாண்டாக இருக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்குற ட்ரிகர்ஸாக இருக்கட்டும், when they make them insecure, இது எல்லாமே வந்து கார்மிக் அட்டாக் அது மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அவங்க they ready to expose you in front of everyone, and it feels like you are always alone in this journey. தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ரெகுலராக வந்து we need to detach from our family because somehow நம்மளுக்கு கோடிபெண்டன்சி இருக்குது ஒரு ஃபேமிலியில் அப்படின்னா, லைக் இமோஷ்னலி, மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி, இந்த மாதிரி எந்த ஒரு டிபெண்டன்சி இருந்தாலும் they try to own us or guide us or teach us something. But நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக, அதுவும் இல்லாமல் if you are awakened, when you are not when you are not able to fit in the matrix, the society, so-called society norms, social conditioning, ஸோ இதுக்குள்ளெல்லாம் உங்களால் வர முடியாதனால தான் நீங்கள் அவேக்கன் ஆகியிருக்கீங்க. போதும், இந்த சோலுக்கு இதுக்கு மேலே இதை தாங்க முடியாது. ஸோ என்னோடய ட்ரூத், வாட்ஸ் மை ட்ரூத், அதுதான் நான் நிற்பேன். ஐ ஸ்டாண்ட் ஃபார் மை செல்ஃப், ஐ டிஃபெண்ட் ஃபார் மை செல்ஃப், ஐ ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதுக்கு மேலே பொய்யா ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. வாட் எவர் தே ப்ரொவைட், வாட் எவர் தே gift us, whatever they try to do with us, அது நம்மளால் ரெசனேட் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் தட்ஸ் நாட் we. நம்மளோட நிஜத்தை கொண்டுட்டு ரொம்ப நாள் வந்து அவங்க கூட சிரித்து பொய்யா நடிக்க முடியாது. ஸோ நம்ம அவேக்கன் ஆகிறோம். அவேக்கன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஈகோ டெத் நடந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் நம்ம பொய்யா இருக்கிற விஷயத்த நிறையா நம்ம நம்பியிருப்போம், அதுதான் நிஜம்னு. ஸோ அது ஒவ்வொன்றா நம்மளுக்கு தெரிய வரும். கார்மிக் பீப்புளோட ரியல் ஃபேஸஸ், மனசுக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கும், குண்டலினி ஆக்டிவேஷன் நடக்கும். எல்லா ட்வின்ஸ்க்கும் நடந்திருக்கும், டிவைன் ஃபெமினின்ஸ்க்கு கண்டிப்பாக நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் அவேக்கன் ஆகிறவங்களுக்கு. ஸோ நான் இப்போ எதுக்கு இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, லைக் வந்து அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஹை கான்ஃப்ளிக்டாக இருக்கும்போது, ஈவன் தோ சில சிச்சுவேஷன்ஸு, சில சர்க்கம்ஸ்டன்சஸை, இட்ஸ் மை ஓன் இன்னர் இன்செக்யூரிட்டி தான் வந்து அவங்க வந்து ட்ரிகராக கொண்டு வராங்க. தட்ஸ் வாட் ட்ரிகர் மீ, தட்ஸ் வாட் பீப்புள் மிரரிங் மீ அப்படின்னு நம்மளுக்கு உணர்ந்தால் கூட
somehow that's if it's a deep fear, deep insecurity means it will show up in your life. So how to handle, அதுதான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியோ அந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே நம்மளை இருக்க சொல்கிறாங்க, லைக் த வே தே டூ. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒரு ரிலம்ஸில் இருப்போம். அவேக்கன் ஆனவங்களால் எல்லா ரிலம்ஸுக்கும் ட்ராவல் பண்ண முடியும். நம்மளுக்கு அதுதான் சாவி. அவேக்கன் ஆக முடியாதவங்க மேக்ஸிமம் 3D 2D அதுக்குள்ளே தான் அவங்களால இருக்க முடியும் என்டையர் லைஃபுக்கு. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களால வந்து அந்த ரிலம்ஸுக்கெல்லாம் வர முடியாது, உணர முடியாது. பட் தே என்வி அபவுட் யுவர் லைட் எனர்ஜி. அந்த என்வி மட்டும் இருக்காது, அந்த லைட் அவங்களுக்கு வேணும், உங்களோட அந்த எனர்ஜி அவங்களுக்கு வேணும். தே சக் யுவர் எனர்ஜி பை, லைக் நான் எனர்ஜி வேம்பைர்ஸ் பற்றி கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். தே டோன்ட் ஹாவ் தேர் ஓன் எனர்ஜி டு லிவ், ஸோ தே சக் ஃப்ரம் யூ. லைட் பீயிங்ஸ் கிட்டேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அவேகனானவங்களால் லோவர் ரிலம்ஸ்க்கும் போக முடியும், ஹையர் ரிலம்ஸ்க்கும் போக முடியும். நம்மளால் 70, 80, 90 வரைக்கும் நம்மளால் போக முடியும், என்லைட்டன் ஆக முடியும். 5D 6D அது வரைக்கும் அதே மாதிரி. ஸோ நம்மளுக்கு அந்த அக்சஸ் இருக்குது. நம்மளுக்கு என்னென்னா அந்த கார்டு இருக்குது, அக்சஸ் கார்டு இருக்குது. அவங்களுக்கு அது கிடையாது, இந்த லைஃப் டைமில் அது கிடையாது. பிகாஸ் அவங்க அவேக்கன் ஆகலை. அது அவங்களுக்கு நடக்கும். அவங்களோட சோல் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது அவங்களுக்கு அவேக்கனிங் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்ட். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் பர்ஃபெக்ட். நம்மளோட கருத்து, நம்மளோட செயல், நம்மளோட வாழ்க்கை, நம்ம செயல்படுற விதம் எல்லாமே. பட் இந்த கார்மிக்ஸ் மேலே நம்மளுக்கு கோபமோ, அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க நம்மளை ட்ரிகர் பண்ணுது இதுன்னா, எப்போவுமே அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த கார்மிக்ஸ் என்ன நம்மளுக்கு பண்ணுறாங்க, வாட் தே ஆர் ட்ரைங் டு டூ, நமக்குள்ளே அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துது. ஸோ அந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளே நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு புரிய வரும். 3 to 4 days நம்ம ஓன் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்